நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. சென்று விட்டேன், சென்று விட்டேன், எதிரியின் தடைகளை சென்று விட்டேன், சென்று விட்டேன், சென்று விட்டேன், எதிரியின் தடைகளை சென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. என்னாலும் சந்தோஷமே. பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. சுகமானே, சுகமானே, இயேசுவின் தாய்களால் சுகமானே, 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 இயேசுவின் தாய்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. முறியடித்தேன், முறியடித்தேன், எதிரான ஆயுதத்தை முறியடித்தேன், 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 எதிரான ஆயுதத்தை முறியடித்தேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிரகம் தேவனே போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இசாக்கின் தேவனை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. யாக்கோபின் தேவனை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதித்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. அன்று இஸ்ராயல் மக்களை ஆட்சி செய்து வந்த உன்னத தேவாதி தேவனை மக்கள் கொடான கொடி நன்றி ராஜா.
அதே போல இந்த நாட்களில் கூட எங்களை எல்லாம் வழிநடத்தி கண்ணின் விழி போல காத்து வருகின்ற மாபெரும் கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ராஜா நன்றியோடு கூட துதிக்கிற தகப்பனே, அப்பா அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட இங்கு வருவதற்கு தடையாக இருக்கும் அத்தனை பேரை விரைவில் அழைத்து வரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா அதற்கு தடையாக இருக்கும் சாத்தானின் அந்த காரங்கள் எல்லாம் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ரத்தத்தினால, சிலுவையில் அவர் சிந்திய ரத்தத்தினால கொடுத்த மீட்புனால அவர்களுக்கு இருக்க தடைகள் அத்தனை பாதாளத்துல எரித்து நிர்மூலமாக்குகிறோம் தகப்பனே. அப்பா எசப்பா அந்த வீட்டிற்கு முன்னும் பின்ன இடப்புறமும் வலப்புறமும் மேல் பகுதியில் அதே போல இங்கு வந்திருக்க அனைவர் குடும்பத்திற்கு முன்னும் பின்ன இடப்புறமும் வலப்புறமும் மேல் பகுதிகளிலும் பக்கத்து வீட்டில் எல்லார் குடும்பங்களிலும் 8 to 16 கோணங்கள் 4 திசைகளிலிருந்து வரும் சாத்தானின் அந்த காரங்கள், ஏவல்கள், பில்லி சூனியங்கள், செய்வினை கட்டுக்கள், சித்த ஆவிகள், தீய ஆவிகள், சர்மங்கள், நோய்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், மனக்குழப்பங்கள், போராமைகள், கண்ணெரிச்சல்கள், நோய்கள் வடிவில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கும் பிள்ளைகள், படிப்பதற்கு தடைகள் வடிவில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு, திருமணத்திற்கு தடையாக இருக்கும் தடைகள், வேலைவாய்ப்பு பெறுவதற்கு தடையாக இருக்க அத்தனை தடைகளை என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால, அவர் சிந்திய ரத்தத்தினால, அவர் கொடுத்த மீட்பினால அத்தனை குடும்பங்களின் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்தி பாதாளத்துல எரித்து நிர்மூலமாக்குகிற ராஜா. கருவூலத்தை கலைத்து போடுகிற அப்பா அத்தனை பேர் இல்லங்களையும் இயேசுவின் ஜெயக்கொடி வெற்றி கொடியை தகப்பனே. அப்பா அத்தனை பேர் இல்லங்களையும் யோபுவின் வீட்டை அனல் வேலி கட்டி பாதுகாத்தது போல வந்திருக்கும் இருக்கின்ற ஊழியக்கார மக்கள் அனைவர் குடும்பங்களை அனல் வேலி கட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொருவரின் வீட்டின் சுவர்கள், நிலை வாயில்கள், ஜன்னல்கள், தளங்கள், எல்லைகள் அத்தனை இரத்த கோட்டையால நிரப்புகிற தகப்பனே. அக்கினிமயமாக அபிஷேகமயமாக ஆண்டவருடைய இரத்தத்தால நிரப்பி முற்றிலும் சுற்றிலும் வானதூதர்கள் அக்னியாக இறக்கி வர சாத்தானின் அந்த கரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தும்படியாகவும் ஜெபத்திற்கு தடையாக அத்தனை நீக்கி போட்ட கிருபைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மலையில நமக்காக தொங்கிட்டு இருக்க பிதாவுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பாளராக இருக்கிற நம்ம இயேசுவிடம் நமது பாவங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ராஜா நான் பாவி ஆண்டவரே, ஆனா தூய திரு ரத்தத்தை என் மேல ஊற்றுங்க ராஜா. பா என் மேல ஊற்றுங்க தகப்பனே. பா என் பாவங்களை கழுவுங்க ராஜா. நான் உரை பணியில வெண்மை ஆகுங்க ராஜா. நான் உங்க முகத்தை காணணும் தகப்பனே. என் கண்கள் உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ராஜா. என் சிந்தையில உங்க ரத்தத்தை ஊற்றுங்க தகப்பனே. அப்பா என் இருதயத்தை உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ராஜா. அப்பா இதோ என் சிந்தையினால தகப்பனே உமக்கு எதிராக நான் அனைத்து பாவங்களையும் பண்ணியிருக்கேன் தகப்பனே. என்ன மன்னியுங்க எல்லாரும். அகங்காரமாக சிந்திச்சிருக்கேன் ராஜா. அப்பா என் பாவங்களை மன்னிங்க தகப்பனே. நான் ஏழைகளுக்கு இறங்காம இருந்திருக்கேன் ராஜா. அப்பா என் பாவங்களை மன்னிங்க தகப்பனே. எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மை நான் நினைக்காம வாழ்ந்திருக்கேன் ராஜா. என் பாவங்களை மன்னிங்க ராஜா. என் சிந்தையினால நான் இச்சையான காரியங்களை சிந்திச்சிருக்கேன் ராஜா. அப்பா என்ன மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா என் கண்களால நான் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிங்க தகப்பனே. இச்சையான பார்வைகள் பார்த்திருக்கேன் ராஜா. என் கண்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா நான் ஏழைகளுக்கு இணங்காம இருந்திருக்கேன் ராஜா. என்ன மன்னிங்க தகப்பனே. அப்பா நான் அகங்காரமான பார்வைகளை பார்த்திருக்கேன் தகப்பனே. என்ன மன்னிங்க ராஜா. என் வாய்களால நான் போய் பேசியிருக்கேன் ராஜா. என்ன மன்னிங்க தகப்பனே. அப்பா நான் அசுத்தமான வார்த்தைகளை பேசியிருக்கேன் ராஜா. மன்னிங்க தகப்பனே. பின்னரோட இருதயத்தை உடைக்கத்தக்கதான வார்த்தைகள் பேசியிருக்கேன் ராஜா. அப்பா என்ன மன்னிங்க தகப்பனே. அப்பா நான் அன்பு செய்யாம வாழ்ந்திருக்கேன் ராஜா. என்ன மன்னிங்க தகப்பனே. நான் பின்னோட பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன் தகப்பனே. என்ன மன்னிங்க ராஜா. அப்பா என் இருதயத்தினால நாங்க செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிங்க தகப்பனே. அதனால என்
இதயத்தை மாற்றுங்க ராஜா. அப்பா உமது இருதயத்தை போல எங்க இருதயத்தை மாற்றுங்க தகப்பனே. அன்பு செய்த இருதயமாக எங்க இருதயத்தை மாற்றுங்க ராஜா. அப்பா என் கைகளால நான் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிங்க ராஜா. அப்பா நான் என் கைகளால பிறரை அடித்து துன்புறுத்திருக்கேன் ராஜா. அந்த பாவங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா பிறருக்கு நான் இறங்காம இருந்திருக்கேன் ராஜா. அதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா என் கால்களால நான் செய்த அனைத்து விதமான பாவங்களை மன்னிங்க ராஜா. பாவம் செய்வதற்காக ஓடி இருந்த நேரங்கள் எல்லாம் என்ன மன்னிங்க தகப்பனே. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க அன்பு நான் உதாசீனப்படுத்துற நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. தெய்வ வழிபாடு பண்ணியிருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா நல்ல நாட்கள் நாம பார்த்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா சாதனங்கள் பார்த்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா உங்க இதயத்தை நாம நொறுக்குன நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா உங்க ஓய்வு நாட்களை நாங்க உதாசீனப்படுத்தினதற்காக எங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க உங்களுக்கு நேரத்தை ஒதுக்காம இருந்ததற்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா உங்க வேதத்துக்கு மாறாக நாங்க நடந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. அப்பா எங்க தாய் தந்தையரை நாங்க மதிக்காம இருந்த நேரங்களுக்காக மன்னிங்க. தகப்பனை பார்த்து நான் திட்ட நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. என் தாயை பார்த்து நான் உதாசீனப்படுத்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. என் உறவினர்களிடத்துல நான் அன்பு செய்யாமல் இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. இயேசுவே என்னை கழுவி கழுவி எல்லா பாவங்களையும் மன்னிச்சுங்க ராஜா. மன்னித்து எங்க சாபங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்க ராஜா. எங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டிருக்கீங்க தகப்பனே. எங்க பாவங்களை எங்க சாபங்களை ஏற்றுக்கொண்டுட்டீங்க ராஜா. எங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக எங்க தேவனா நீங்க இருக்கீங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. நன்றி ராஜா. தாயின் கருவில எங்களுக்கு இரக்கம் காட்டினீங்க ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா பெயர் சொல்லி அழைச்சிங்க ராஜா. நன்றி ராஜா. அப்பா நீ என்னுடையவன் என்று அழைச்சிங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உமது சமூகத்துல என்னால் நீர் விரும்பும் ஒரு குழந்தையாக நான் வாழ்ந்ததற்காக நன்றி ராஜா. அப்பா எங்க வாழ்நாள் தொடக்கத்துல இருந்து எங்க வாழ்நாள் இறுதி வரை உமது நாங்க அன்பு செய்யறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்காக நித்திய வாழ்க்கையை நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. இதோ நான் உறுதியாக உங்களை வந்து கூட்டிட்டு போவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்களுக்கான வீடுகளை நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா உங்கள் தூய ஆவியானோட எங்க இருதயத்துல பொழிச்சிருக்கீங்க ராஜா. நன்றி தகப்பனே. எல்லா தீமையில இருந்து பாதுகாத்து முக்காடு மூடி இருக்கீங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்க அடிமைகள் இல்ல, உரிமை மக்கள் அழைச்சிருக்கீங்க ராஜா. உரிமை மக்களுக்குள்ள வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு வாழ்நாள் முழுவதும் நாங்க சாட்சி உள்ளவர்களா இருப்பதற்காக நன்றி ராஜா. பாவங்களை மன்னித்து எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உண்மை நம்பி
இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா. இந்த நேரத்துல நீர் இங்கே பிரசனமா இருக்கிற கிருபைக்காய் நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஒரு கரம் இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களை ஆசீர்வதிக்கிற கரமாய் உமது கரம் இருக்கிற கிருபைக்காய் நன்றி ராஜா. ஆபிரகாமின் தேவனே உம்மை ஆராதிக்கிற தகப்பன், ஈசாக்கின் தேவனே உம்மை ஆராதிக்கிற யாக்கோபின் தேவனே வல்லமை உள்ள தேவனே, வாக்கு மாறாத ஒரே தேவனே, யாவை செய்து முடிக்கிற தேவனே, கரம் முடித்து வழி நடத்துகிற தேவனே, தாய் தந்தை மறந்தால் எங்களை மறவாத தேவனே, பெயர் சொல்லி அழைத்தவரே, தாய் வயிற்றில் என்னை உருவாக்கினவரே, தாய் வயிற்றிலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவரே, எங்களை உள்ளங்கைகளில் பொறித்து பாதுகாப்பவரே, கோட்டை அரணுமாய் இருக்கிறவரே, ஆதி வானங்களை உயர்ந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ராஜாவே, அப்பான்னு பேர் சொல்லி அழைப்பு உரிமை கொடுத்தவரே, சொந்த பிள்ளைகளாக மீட்டெடுத்துக் கொண்ட தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சேனைகளை கர்த்தரே, எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரே, பூர்ணரே, வல்லாரங்கள் சிறந்தவரே, மதுரமானதே, ஒருவர் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, திறக்கப்படாதபடி பூட்டுகிறவரே, வர போகிறவரே, ஆசிக்கிறவரே, ஆனவரே, பாதுகாப்பவரே, 5000 போஷித்த தேவனே, கண்ணீரை காண்பவரே, குச்சியில சேர்த்து வைப்பவரே, கண்ணீருக்கு உடனே பதில் தருகிற தேவனா இருக்கிறவரே, கரம் பிடித்து நடத்துகிற தேவனே, தாய் தகப்பனுமா இருக்கிற தேவனே, ஆசை வரும் பர்வதமே, செவ்வை ஆக்குபவரே, சமாதானம் ஆக்குபவரே, ஆதி தூயவரே, கூடிய ஒரே தெய்வமே, நடுவில் வாசம் செய்பவரே, அரியணை ஆக்கி வந்து அமர்ந்து மகிழ்பவரே, பாத்திரரே, ராஜா நன்றி ராஜா. ஆதி நதி காலத்தில்
இயேசு கிறிஸ்து பாஸ்து நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கடவுள் வந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் பண்ணியிருப்பாரு. அந்த நன்மைகளை வந்து நம்ம சாட்சிகள் ரீதியா வந்து சொல்ல நம்ம எப்போதுமே தயங்கக்கூடாது. அதனால தேவன் அவங்க செய்த சாட்சிகளை எல்லாரும் சொல்லப்படுறாங்க. அஞ்சுபிச்சே ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் வந்து என் பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்கு நான் ஏசப்பட்ட எனக்கு நற்கருணையில வேண்டிக்குவேன். ஏசப்பா உங்களுடைய திருவுளம் எதுவோ அது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு நடக்கணும். என் பிள்ளைங்க ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருக்கணும். நான் வந்து தேடியெல்லாம் அலையெல்லாம் எனக்கு இதில் தரப்புனே எனக்கு யாருமே இல்லை. திக்கற்ற பிள்ளைங்களுக்கு சகாயர் நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெயிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து என் மகன் வந்து ரொம்ப பயப்படும். எதுக்கெடுத்தாலும் எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. எப்படி இந்த பாப்பா கல்யாணம் பண்ணி எப்படி இருக்கோம் என்ன அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் வந்து அதிசயமாக அற்புதமாக அது எப்படி எதிர்பார்த்துச்சோ அது அத்தனை குணநலன்களும் தெய்வ பக்தி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்து நிறைவாக ஆசீர்வதித்த மகனா என் மகளுக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருபைகளுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா தேவனா இருக்கிறதுக்காக நன்றி. நான் ஜெபிச்சதை விட தேவன் எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல ஒரு மணமகளை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. நல்ல குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு. அதுக்காக நன்றி. அப்புறம் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவோம். நான் நினைப்பேன் நம்மளை வந்து தேவன் வந்து பைபிள் இருக்கும் யோசிப்பு வந்து கையிட்டு செஞ்ச வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாருன்னு. நான் வந்து இந்த ஸ்கூலில் போனதுலேருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் உணர்றேன். அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் அது அப்படியே பயங்கர ஆசீர்வாதமாக மாறிடுது. எக்ஸ்போ நடந்துச்சு. எனக்கு டீனாவுக்கும் காலையில் வரைக்கும் நடுங்குது. ஒன்றுமே நான் பயமாக இருக்குது. பிள்ளைங்க ஒழுங்காக சொல்லுமா என்ன பண்ணணும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. பார்த்தா அந்த எக்ஸ்போ வந்து தேவன் சூப்பராக பண்ணி கொடுத்து நிறைய பேரண்ட் எல்லாம் சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. பிள்ளைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. ஸ்டெம்மு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மேம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சூப்பராக சொல்லிட்டு கான்செப்ட் நல்லா பிள்ளைங்களுக்கு புரியுது. அப்படியே எங்கள் ஸ்கூலே வந்து எங்களை பாராட்டிகிட்டு இருக்கு. எனக்கா நம்ம என்னடா பண்ணோம் ஒன்றுமே அந்த வெறும் அந்த சக்தியை வச்சு அவங்க ஜெயிப்பாங்கல்ல அது மாதிரி தான் டீனாவுக்கு எனக்கு இருந்துச்சு. நாங்கள் ப்ரேயர் தான் எங்களுக்கு எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனால் என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பாடிட்டு போனோம். அதுமாரி எங்கள் தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுக்காக கொடான கோரம். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை தொட்டு எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஊழியத்தை என்னோட அத்தாச்சி ஜீஜியக்காவை சேர்ந்து நீ ஊழியம் செய்ய அப்படின்னு சொல்லி நாங்க மூவராய் சேர்ந்து 52 வீடுகளுக்கு ஊழியத்துக்கு போனோம். அப்ப ஜெபமாலை சொல்லுவோம், ஆண்டவரை துதிப்போம். அவங்க வீட்டுக்காக நாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கோம். 53வது வீட்டப்ப ரயிலுக்கு போகும்போது அண்ணனும் அண்ணி என்னை சந்திச்சு நீங்க எங்களோட ஊழியத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு நாங்க ஊழியத்துக்கு போறோம் எங்களோட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு ஊழியத்துக்கு போனோம். அன்னைக்கு தான் அண்ணன் வந்து எங்களுக்கு வேத வசனத்தை பத்தி ஊழியத்தோடு வேத வசனம் ரொம்ப முக்கியம்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு முன்னால நான் இந்த 3 பேர்ல நான் ஆண்டவர் என்னை இறை வார்த்தை படிக்கிறதுக்கு 3 நேரம் நான் படித்தேன். ஆனாலும் எனக்கு அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய இதெல்லாம் தெரியாது. ஆனால் அண்ணனோடு சேர்ந்து இணைந்து விவிலியத்தின் வழியாக ஊழியம் செய்யணும்
அப்படிங்கிறத எங்களுக்கு ஆவியானவர் அண்ணன் வழியா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் பயனாக முதல் நாள் ஒரு நாள் அண்ணன் வந்து திடீர்னு பிரதர் ஒருத்தவங்க வர்றாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட்டிவா ஜாப் பண்ணோம், நீங்க வாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அப்ப பங்காரம்பேட்டை வீட்டுல இருந்தாங்க. அப்ப நாங்க போனோன்னே அப்ப சொன்னாங்க, இந்த ஒரு உடம்பு சரியாம வந்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னோட அப்ப ஒரு ஆட்டோ வந்துச்சு. அப்ப உடனே அங்க இருந்து ஒரு சின்ன பெண்ணு வந்துச்சு. அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்திருச்சு. அப்பதான் எனக்கு பேய்னா பயம். நான் பேய் பிடிச்சவங்க கண்டாலே எனக்கு பிடிக்க போகவே மாட்டேன், அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். உடனே அண்ணா சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ பிசாசுடைய கோளாறு இருக்கு, அதனால அந்த பேயை விரட்டணும், நீங்க எல்லாம் உட்காந்து சப்போர்ட்டிவா நம்ம எல்லாம் ஜாப் பண்ணோம் அப்படின்னாங்க. என்ன எனக்கு முதல்ல போன்ல சொல்லிட்டீங்கன்னா நான் நிச்சயமா அவர் வந்திருக்க மாட்டேன். போன்ல சொல்லாம இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பயம் தான் எனக்கு நடுக்கும். அந்த நடுக்கத்தோட இருந்தோம். அப்போதைக்கு அண்ணன் வந்து அந்த பெண்ணில இருந்து பேயை விரட்டி விட்டாங்க. பேய் சொல்லா அந்த பெண் ஓடிடுச்சு, அந்த பேய் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அநேக ஊழியத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பிசாசை பத்திய பயமே என் இடத்துல போயிடுச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, நேற்றைக்கு எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பல ஊர்களில் கொண்டு போய் ஒரு அம்மாவுக்கு பேய் பிடித்த அம்மாவுக்கு பல ஊர்களில் போய் அந்த மெக்கலாண்டவரே நீ என்ன நான் என்ன அப்படின்லாம் சொல்லிச்சுன்னு சொல்லி அவர் ரொம்ப இது பண்ணாரு. எங்களால முடியல, பயங்கரமான இந்த பேய் இந்த பொண்ணுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேற்றைக்கு ஆராதனை நடத்தும் போது அந்த பொண்ணுடைய அந்த பேயுடைய அகற்றல் அதிகமா இருந்துச்சு. அப்போதைக்கு எல்லாருமே அந்த பேயை வந்து எதிர்க்க முடியாத நேரத்துல ஆவியானவர் என்னோட வந்து தனித்து போராடி அந்த பேய ஆண்டவர் கிருபையா அந்த அம்மாவோட இருந்து அப்புறப்படுத்த கிருபை செய்தார். ஏன்னா ஒன்று பயந்த என்னை பேய கண்ட பயந்த அன்னை எதிர்க்கு எதிராக நிற்க வச்சு அந்த ஊழியத்தை செய்ய வைத்து அந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்த அண்ணனுக்கும் அன்னிக்கும் என் ஆவியானவருக்கும் இன்றைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நைட்டு வந்து அதை என்னை நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு. எப்படி அந்த ஊழியத்தை நான் செஞ்சேன், எப்படி அந்த ஊழியத்தை நான் செய்ய முடிஞ்சிச்சுங்கிறதே மிகப்பெரிய ஆண்டவர் எனக்கு ஆச்சரியமாகவும் அது ஒரு வியப்பாகவும் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. அதை கற்றுக் கொடுத்த அண்ணனுக்கும் அன்னிக்கும் கோடான கோடி நன்றி சொல்ற இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, உங்க கண்ணீரெல்லாம் நான் குர்த்தியில வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஸோ நான் வந்து அதை கண்ணால பார்த்துருக்கேன். எங்கள் அக்கா ரொம்ப பயந்தா மொழியா இருக்கும். அன்னைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். அவனை நினைப்பேன், ஆண்டவரே இந்த பிள்ளை இவ்வளோ அழுகுது ஆண்டவரே. அப்போ வந்து தேவன் வந்து உங்க துக்கத்தை நான் அப்படியே சந்தோஷமா மாத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு அழுதுருக்கோ தேவன் இன்னைக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தால நிரப்பியிருக்காரு. அதனால தேவனுக்கு அதே மாதிரிதான் யோசிப்பு எது தொட்டாலும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னாரு. நான் அப்ப சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அந்த சார் கூட சொல்லிக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல மேம், நீங்க எனக்கு சூப்பரா நடத்தணுங்கிறாரு. எங்களுக்காக சூப்பரா நடத்தணும், நம்ம எங்க போடுது அப்படி சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவரே அது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும், எல்லாமே சூப்பரா மாறும் சொன்னாரு. ஆனா நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல எனக்காகவும் ரெமிக்காகவும் தேவன் உட்கார்ந்துருந்தாரு. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. அதற்காக தேவனுக்கு கொடாத சொன்னாரு. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா 3 மாத காலமாக 4 மாத காலமாக என்னுடைய கால் வந்து திடீரென்று நடக்க முடியாம போயிட்டேன். பாத்திரம் கூட போக முடியாது, ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்ப என்னுடைய பேத்தியினுடைய திருமண காரியம் வந்து கூடும் பொழுது நான் ரொம்ப சேசப்பட வேண்டிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு நாள் நல்லா ஓடி வாடிக்கிட்டு இருந்தேனே, இப்ப இந்த 3 மாசம் 4 மாதமாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏசுப்பா, ஒரு 2 மாதம் கோயிலுக்கே நான் போகலை. அது ரொம்ப எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். படும்போது பூசை நடக்கும்போதெல்லாம் என் மனசு கருத்து துடிச்சிட்டு இருக்கும். ஆக தகப்பனே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இந்த திருமண காரியம்லாம் நான் முன்னின்று நடத்தணும்ப்பா, கூட இருக்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அது போல எனக்கு இப்ப நல்ல ஒரு சுகம், நல்ல அது வந்து நிறைய எனக்கு வந்து இந்த வேதனைகள்
அதெல்லாம் வந்து வெளிப்பாடு கிடைச்சி சகோதரனும் சகோதரியும் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அந்த வெளிப்பாட்டில் ஆண்டவர் கிருபையா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அது மாதிரி நான் அனுதினமும் ஜிஜியக்காட்ட நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லி வேண்டிக்குவேன். உட்காந்து நாங்கள் 2 பேர் வேண்டிக்குவாங்க. அந்த ஊழியக்காரி மூலமாகவும் எனக்கு ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்தாரு. என் கொடுங்க லூர்து அவர்கிட்டையும் நான் ரொம்ப மனமுடிக்கு வேண்டிட்டேன். என்னடி பிரதத்தையும் வேண்டிக்கிட்டேன். ஆக ஊழியக்கார மக்கள் வாயிலாக எனக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நேற்றைய தினம் சனிக்கிழமை என்னுடைய பேத்திக்கு இந்த திருமாங்கல்யம் இதெல்லாம் வாங்குவதற்கு நம்மலாம் எங்கே போகிறோம், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதற்காக எங்களால் தேவன் ஆயத்தப்படுத்தி அழைச்சிட்டு போய் நல்லபடியாக வாங்கி மறுபடியுமாக தேவ தாயிடம் எங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நான் எப்போவுமே 3ஆம் தேதி முதல் சனிக்கிழமை நான் பூண்டிக்கு போவேன். அது மாதிரி போக முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சு அந்த பூண்டிக்கு போய் மாதாவின் பரிந்துரை வழியாகவும் சகல புனிதர்கள் பரிந்துரை வழியாகவும் இந்த ஊழியக்கார பிள்ளைகளுடைய பரிந்துரை வழியாகவும் தேவன் எனக்கு மாபெரும் அதிசயத்தை தந்து, அதே போல் எனக்கு தான் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் கணவருக்கும் உடனே திடீர்னு அந்த மாதிரி ஒரு மாதிரி காலில் ஒரு இடர்பாடு. ஆனால் அவரும் நடக்க முடியாமல் இருந்தார். லூர்து என்னுடைய குழந்தை வந்துச்சு, வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜபம் செய்து கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, நடக்க முடியாமல் இருக்காங்க. அப்புறம் லூர்து ரொம்ப நேரம் நல்லா ஆண்டவருக்குள்ளார இருந்து நாங்களும் எல்லாருமே மனமுருகி வேண்டிக்கிட்டோம். எடுத்து வைக்க முடியாத என் கணவர் மறுபடியும் அடி எடுத்து வச்சு நம்ம சனிக்கிழமை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த மாங்கல்யம் வந்ததுக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் போய் அந்த மாதிரி எங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த மாபெரும் கிருபைக்கு கொடி நன்றி செலுத்துகிறோம். அந்த திருமணத்தையும் அவர் முன்னின்று எல்லா காரியத்தையும் அவர் நடத்த போகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு உட்காந்துட்டு ஒரு 12 மணிக்கு உட்காந்தோன்னா 1 மணி 2 மணிக்கு தான் ப்ரேயரே முடிப்பேன். எங்கள் அம்மாவும் அமைதியாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா மேலே திட்டிருக்காங்க. எனக்கு நான் மட்டும் கத்திக்கிட்டே இருப்பேன், பாட்டு படிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஏசப்பாவோட வந்து தனிப்பட்ட முறையில் எங்கள் அத்தானும் நானும் பண்ணுவோம், அத்தையும் நாங்களும் பண்ணுவோம். அதனால நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஏசப்பாவுக்கு செலவுற நேரம் வந்து கம்மியான மாதிரி மனசில் வந்து நீ என்ன நன்றி மறந்தவளாக இருக்க, நீ ஏசப்பாவை மறந்துட்டே மனசில் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் நேற்று வந்து ஆவியானவரே நீங்கள் தான் என்னோட இருக்கணும்னு சொல்லிட்டு நீ நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுப்பேன். அப்புறம் பார்த்த காலையில் எல்லா வேலையும் நான் அப்படியே போட்டுட்டு தேவன்கிட்ட வந்து ஒரு 2.5 மணி நேரமாச்சும் இருக்கும். தேவன்கிட்ட வந்து நான் வந்து முன்னாடி எப்படி பாடி எப்படி துதிப்பனோ அதே போல் ஏசப்பாட பேசும்போதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்னமோ ஏசப்பா முன்னாடியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டி வந்து அந்த ப்ரேயர் பண்ண நேரம் எங்கள் அத்தா வந்து பிஸ்னஸ் போயிருந்தாங்க. தேவன் வந்து எதற்காக என்னை ப்ரேயர் பண்ண வச்சுருக்காங்கன்னா, எங்கள் அத்தா வந்து வண்டியில் பேக் முன்னாடி வச்சுருக்கும் போது இந்த கம்பி என்ன ஆயிடுச்சா கீழே விழுந்துருச்சான். அந்த கம்பி போய் அப்படியே ரோட்டில் அப்படியே தேஞ்சிட்டே போதான். அந்த கம்பி வந்து இப்படி இருந்துச்சுன்னா 2 பேருமே கீழே விழுந்துருப்பாங்க. எங்கள் அத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் கடவுள் வந்து என்னை காப்பாற்றிருக்காரு, என் கணவரை காப்பாற்றிருக்காரு. அதுக்காக தோடி நன்றி. கடவுளுக்கு நன்றி. 2022 வருஷத்தை ஆசீர்வதிப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி. நம் கடவுள் வந்து மகத்துவமிக்கவர், அதிசயமானவர். நம் தேவன் வந்து எல்லாமே நம்ம என்னென்ன வேண்டுறோமோ எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. ஆனால் பொறுமையாக கொடுக்கலனாலும் லேட்டாக கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் பேசப்பாங்க. யோவான் 14:14 வந்து யூ ஆஸ்க் மீ ஃபார் மீ எனிதிங் இன் மை நேம் அண்ட் ஐ டு வில் இட். என் நாமத்தினால் அதை நான் செய்வேன்னு நம்ம ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதனால நம்ம ஏசப்பாட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா உடனே கொடுத்துருவாருன்னு நம்ம நினைக்க கூடாது. போல நம்ம அம்மா வந்து எப்போதுமே நான் போய் வந்து எண்ணெய் தேய்ச்சிருந்தோம் அம்மாவுக்கு போய்
ஜீவா என் கால் இந்த மாரி இருக்க, நான் நல்லா தானே செஞ்சேன், ஏன் என் கால் இந்த மாரி ஆனிச்சுன்னு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியாது. நான் போய் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் ஏசப்பா என்கிட்ட கேட்குற மாரி இல்லைன்னா அந்த அம்மா உங்கள்கிட்ட கேட்டுப்பாங்க, எதனால் ஏசப்பா நான் கேட்கும்போது யோவான் 14:24 வந்து இருக்காரு, அப்பொழுது நீங்கள் கேளுங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் முழுமையாக கொடுப்பேன் சொல்லியிருக்காரு. யுவர் கம்ப்ளீட், நான் உங்களுக்கு பெற்று தருவேன், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு நிறையா நான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நான் மக்கா நாள் நான் அந்த அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா என்ன சொன்னாங்க, ஜீவா நான் இன்னைக்கு கோயிலுக்கு நடந்தே போனேன் சொன்னாங்க. அப்போ வந்து தேவன் வந்து என்ன கேட்டிருக்காரு. நான் வந்து தேவன்கிட்ட கேட்டேன், ஏசப்பா என்ன ஏசப்பா என்கிட்ட சொன்ன மாரி தானே உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதுக்கு பதில் என்ன, எனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் அதுமாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் கணவரை வந்து இந்த 5 வருஷத்துல முழுமையாக முடியிலிருந்து என் கணவரை வந்து கர்த்தர் வந்து இருக்காரு. எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்க உடல்நிலையும் சுகமாக்கியிருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா காலையும் சுகமாக்கியிருக்காங்க. கடவுளுக்கு நன்றி. என் மகன் 3 வருஷம் காலேஜ் படித்து முடித்ததற்காகவும் இயேசுவுக்கு நன்றி. என் மகள் 12ஆவதுலேருந்து காலேஜ் சேர்ந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததற்காகவும் நன்றி. ரெமிக்கு நல்ல லைஃப் கிடைத்ததற்காகவும் கடவுளுக்கு நன்றி. அவங்க குழப்பமா எல்லாரும் போராட்டமாக உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொன்னாங்க. ஆண்டவர் நான் சபாவில் கோயிலுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்து, ஆனால் கூட ராஜா எனக்கு எப்பயாவது ஒரு சபாவில் கோயிலுக்கு வர ப்ரைவேட்லேயே கவர்மெண்ட்டில் பார்க்க சொன்னாங்க. நான் ப்ரைவேட்லேயே பார்க்க சரி பண்ணி முடிச்சு எடுத்தேன். அதுக்கு பிற்பாடு 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு விடனால அந்த பாதையில் வரும்போது பெரிய சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம். செல்லு லைட்டு தான் போட்டுட்டு இருக்கு பாப்பா. ஆனாலும் கூட பாப்பா கண்ணில் கண்டுபிடிச்சிருச்சு, இது ஒரு பாம்பு வருதுமா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் விரண்டிருந்தா நான் ஒரு முடியாமல் வந்ததுக்கு பிற்பாடு 3 பேர் உயிரை இருந்துச்சு. நத்தருக்கு போடான கோயில் அப்பா பிதாவே, இந்த நாளை கொண்ட கிருபைகளுக்காக முதலாவது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா, நீங்க இந்த 2025ஆம் ஆண்டு அப்பா தேவன் நீர் எண்ணற்ற நன்மைகள் பண்ணியிருக்கீங்க தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்னும் அப்பா இந்த ஆண்டு நீங்க பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், அன்பு எங்களுமே இருப்பதற்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீர் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பா எங்களை அதிசயங்களை காண பண்ண வைத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் வாழ்க்கையில நாங்க சாட்சிகளாக இருக்கணும் ராஜா. உமக்கென்று பிள்ளைகளாக வாழ தேவன் நீர் எங்களை தயாரித்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்னும் எண்ணற்ற சாட்சிகள் அப்பா அடுத்த மாதம் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே சாட்சியோடு ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே இணைந்து சாட்சி சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஒரு 2 வாசகங்கள் செலக்ட் பண்ணிட்டு வந்த உடனே ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச உடனே மங்கள வார்த்தை சொல்றதுன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த மெசேஜை இன்னைக்கு எடுத்த உடனே இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு எடுக்கிறது அன்னை மரியாள் கற்றுத்தரும் பாடல். முதலாவதாக தூதன் வந்து வாழ்த்துகிறார். வார்த்தை லூக்கா 1:28 வார்த்தைங்க. லூக்கா 1:28 மடமடங்க இருக்கு. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அருள் நிறைந்தவரே
ஆண்டவரும் உடனே பெண்கள் அனைவரிலும் பேறு பெற்றவரில் ஒரு சேர்ந்து அருள் நிறைந்த ஆண்டவரும் உடனே பெண்கள் அனைவரிலும் பேறு பெற்றவரில் அம்மா இதோ மகன் மைதா இதோ தூதர் வந்து வாழ்த்துகிறார். வாழ்த்துடன் அன்னை மரியாதைக்கு பயம், நான் இன்னும் கணவனை அறியேனே, நான் எப்படி கற்பவதி ஆறுது. அப்ப தூதர் என்ன சொன்னாரு, நீ ஆவியாளர் மேல் நிறைந்துவார், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அவளுக்கு இயேசு என்று பெறுவேன், அவர் உலகத்தார் எல்லாருக்கும் மீட்பை கொடுப்பார், அவரோட வரவாறு உலகம் எல்லாம் என்ன பண்ணும் இருக்கும்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக எலிசபெத் அம்மாள் மலடியிடப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று இந்த செய்தியை சொல்லு. அன்னை மரியாளுக்கு இந்த சொன்ன செய்தியை அன்னை மரியாள் யாரிடம் சொன்னார்கள்? மனசுக்குள்ளாரே இருத்தி யார்கிட்ட சொன்னாங்க? மனசுக்குள் எலிசபெத் சொன்னாங்க. மனசுக்குள்ளாரே நிறுத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. மரியாள் அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கும் முதல் பாடம், தேவ ரகசியத்தை எங்க வைக்கணும்? ஆண்டவர்களை பெரிய ஊழியக்கார ஆப்பறாரு, நீங்க பெரிய பாடகை போறீங்க, நீங்க பெரிய பிஷப் போறீங்கன்னு சொன்னா உடனே போய் எல்லாத்தையும் போன் பண்ணி, நான் நாளையில இருந்து பிஷப், நான் நாளையில இருந்து நான் தான் பாடகருக்கு தலைவர், நான் தான் கேஷியர் கொடுப்பேன், நான் தான் பிரேயருக்கு தலைவர், இப்படி எல்லாம் சொல்லி தேவ ரகசியத்தை என்ன பண்ணக்கூடாது. முதல் காரியம், நாம் அதை கடைபிடித்திருக்கோமா இல்லை? உட்கார்ந்து இருக்கிற பல பேர் அன்னை மரியாதை பக்தர்களாக இருக்கிறோம், அது சந்தேகம் இல்லை. ஆனால் உண்மையான பக்தர்களாக இருக்கிறோமா, வெளிவேஷ பக்தர்களாக இருக்கோமான்னு தெரியும். நல்லா தெரிஞ்சு, நான் மாதா சொல்லிட்டு புடவை கட்டினேன், மாதா சொல்லிட்டு தூக்கி போனேன், அதனாலலாம் பக்தர் கிடையாது. அன்னை மரியாதை வாழ்ந்த வாழ்க்கையை போல நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் பக்தர், மீதெல்லாம் வெளிவேஷம். உங்கள் மனசை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, சத்தியத்தை நான் சரியாக சொல்லுவேன், உங்களை மகிழ்விப்பதற்காக அதை செஞ்சால் நீங்கள் நல்லா செஞ்சு நல்லா கொடுக்குறேன். வேதத்தின்படி அன்னை மரியாதை நடந்த மாதிரி நீங்களும் நான் நடந்தோமானால் கண்டிப்பாக நாம் அன்னை மரியாதை போல ஒரு வாக்கியவனாக வாக்கியவனாக முதலில் தேவ ரகசியத்தை என்ன பண்ணணும், மனதுக்குள் என்ன பண்ணணும், வைத்து. அடுத்தது அன்னை மரியாதை என்ன சொல்றாங்க, இதோ ஆண்டவருடைய நம்ம தாழ்த்துறோம். ஆண்டவர்னால ஆண்டு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க அன்னை மரியாதை. எவ்வளவு பெரிய பாக்கியம், உலகத்தை மீட்பர், உலகத்தின் ரட்சகர், உலகத்தை எந்த பெண்ணுக்குமே கிடைக்காத பாக்கியம், எந்த பரிசுத்தவானுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். பெரிய பெருமையை போய் வெளியே சொல்லிருக்கலாம், சொந்தக்கார பத்திர சொல்லிருக்கலாம், நம்ப வச்சிருக்கலாம், அவங்கள செய்யல. தன்னை தாழ்த்தி என்ன சொன்னார்கள், அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் வாழ்க்கையில் நான் இதை செய்தால்தான் அன்னை மரியாதை பக்தர் என்பது உண்மை. தம்பட்ட அடிச்சோம்னா ஆண்டவர் தாழ்த்தவில்லை என்றால் நல்லா யோசிச்சு பார்த்து, நான் எப்படி அன்னை மரியாதை பக்தராக இருக்கிறேனா இல்லை வெளிவேஷத்துக்காக நான் இருக்கிறேன் அறிந்து கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டோட வார்த்தை எப்படி வார்த்தையை எங்க போமா, உள்ளத்தை என்ன பண்ணது, குத்தும். எலும்பை மச்சி யாருக்கு குத்துறவங்களோ ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா, மற்றவங்களோ குத்துலையா? குத்துனாதான் ஆண்டு வார்த்தை எங்க செயல்படுதுன்னு அர்த்தம், இல்லைன்னா செயல்படவில்லை என்ன. ரெண்டு காரியம் பார்த்தேன். மூன்றாவது காரியம் அன்னை மரியாதை 1:39 வார்த்தைக்கு அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துளிற்று. இப்ப கர்ப்பவதியான அன்னை மரியாதை அங்க போய் எத்தனை மாசம் இருக்காங்க? முதல் 3 மாதம் பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். முதல் 3 மாதம் அது தலைப்பேரான பிள்ளைக்கு, 2வது பிள்ளை 3வது பிள்ளைனாலும் ஒரு அனுபவங்கள் இருக்கு. முதல் பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியும். வீட்டுல அம்மா கதையே இருக்கிறது பார்க்கணும். ஆனா இல்லாம எங்க போனாங்க, உதவி செய்கிற இந்த பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அன்னை மரியாதை பக்தர் என்று சொன்னால் கஷ்டப்படுகிற ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுகிறவருக்கு, அது பண உதவியா இருக்கலாம், பொருள் உதவியா இருக்கலாம், இல்ல உடைகளா இருக்கலாம், இல்ல படிப்புக்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு உதவி. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கெல்லாம் தேவையில்லாம் இல்லை பிரதர் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களுக்கு நான் எனக்கே சாப்பாட்டுக்கு 10 பேர்
10 ரூபா கொடுத்து ஒரு டீ குடிக்க ஒருத்தர் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு யாருங்க தாழ்ந்து போயிருதில்லை. ஒரு வேளை சாப்பாடு மாசத்துல ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒருத்தர் கொடுக்கலாம், பிரிந்து போவது கிடையாது. இதெல்லாம் வந்து நாம் மனதை செய்யாமல் மேம்போக்காக நாம் பரியாவி பக்தர் என்று சொல்வதில் அர்த்தம் இது கிடையாது. அன்னைவரை எப்படி உதவி செய்ய போறாங்க? அந்த 3 மாசத்துல கஷ்டப்படுற 3 மாசத்துல போய் உதவி சார். அங்க போனா என்ன பண்ணாங்க? மலைப்பகுதியில் அன்னைக்கெல்லாம் பெரிய பஸ், பைக்கு, 2 வீலர் 3 வீலர்லாம் கிடையாது. என்ன பண்ணாங்க? நடந்து யூரியா தேச மலை தேசத்துக்கு நடந்து போய் அன்னை வாழ்க்கை உதவி செய்து கொண்டிருந்தார். 6ஆம் மாதம் அவங்களுக்கு 9ஆம் மாதம் கூட இருந்து உதவி செஞ்சு கொண்டிருந்தார். உதவி செய்ய போன உடனே என்ன பண்ணாங்க? அன்னையா யாரை வாழ்த்துறாங்க? வாழ்த்தின உடனே எலிசபெத்தார் வயிற்றோட குழந்தை என்ன பண்ணுச்சு? வளைகாப்பு என்பது வேதம் கற்றுக் கொடுக்கும் வளைகாப்பு இதுதான். நாம இதை விட்டுட்டோம். பாட்டு போட்டு கொட்டடிச்சு டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணி வளையல் போட்டு சந்தன தடவி அது தடவி இதை தடவி என்னென்ன படமோ எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ண எதை விட்டுட்டோம்? மரியாள் கற்றுக் கொடுத்த பாடத்தை எப்படி சீரழிஞ்சு போய் கொண்டிருக்கும் பார்ப்பீங்க. அன்னிமரியாள் கற்றுக் கொடுத்த வளைகாப்பு நீங்க என்ன ஆயிடுச்சு? ஆடம்பரங்கள். நீங்க போய் அந்த பொண்ணை வாழ்த்துறப்ப அந்த பெண்ணின் வயிற்றில் உள்ள கருவில குழந்தை என்ன பண்ணணும்? சயின்ஸ்ல இப்பதான் கண்டுபிடிச்சாங்க குழந்தையெல்லாம் சத்தத்தை கேட்குது. அதுக்காக இன்னைக்கு பிள்ளை வயிற்றுல இருப்ப அழாத, கோவப்படாத, சண்டை போடாத. ஏன் எல்லாத்தையும் எது கண்டுட்டு இருக்கோம்? அது காரியங்கள் தான் புரிஞ்சு அது அதையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சொல்லுறது எப்ப வேதம் எப்படி எழுது? 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதத்திலே யார் கற்றுக் கொடுத்துருக்கிறது? ஏன் அந்த பாடங்களை பத்தி தெரியல? எத்தனை வளைகாப்புகள் வைக்கிறது அந்த பங்கன்ல? ஏன் இந்த ரீடிங் எடுத்து வாசி அன்னை மரியாதை பண்ணி நீங்க போய் வாழ்த்துறப்ப வயிற்றுல உள்ள குழந்தை துள்ளுதான் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? எங்க மருமக்கள் மாதிரிலாம் இருக்க ஒரு பாவரை கொண்டு வச்சு அவரும் அது மாதிரி வச்சார். வீட்லயே மேல வச்சு அது மாதிரி வாழ்த்துறப்ப வயிற்றுல குழந்தை துள்ளணும். பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லை, வடையில் சத்தம் கேட்கணும் முக்கியம் இல்லை, வாழ்த்து சத்தம் தேவனுடைய வார்த்தை அன்னை மரியாதை கற்றுக் கொடுத்த அந்த பாடம் நமக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் நாம் அறியாமல் மரியாதை பக்தர் தான் வேற எதுவோ நினைச்சிட்டு இருக்கோம். கற்பனையில வேற எதுவோ நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் பக்தி வேஷங்கள், பக்தியில் கிடையாது. அன்னை மரியாதை பக்தி என்றால் இப்படித்தான் அன்னை மரியாதை செய்த காரியத்தை நாம் வாழ்க்கையை கடைபிடித்து காட்டும் பொழுதுதான் அது இருக்கும். அடுத்து அன்னை மரியாதை அங்க போய் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? ஆண்டவரே பாட்டை எங்கிருந்து எடுத்து பாடுகிறார்கள்? மரியாம் பாடுறாங்க. மோசே விடுதலை பயணம். சுவாமி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாங்க. அது நிறைய வரும் பின்னால. அதனுடைய பாட்டு தான் அதோட சாராம்சத்தை எடுத்து தான் அன்னை மரியாதை பாடுறாங்க. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தா அன்னை மரியாதை பாடின அந்த பாட்டெல்லாம் அதுல சேர்ந்து. இப்ப அன்னை மரியாதை எப்படி இங்க எடுத்து பாடினாங்க? வேதத்தை வாசிச்சு வேதத்தை என்ன பண்ணிருக்காங்க? வாசித்திருக்க. அப்ப பக்தர்கள் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிச்சு. நான் 35 வருஷ ஊழியத்தின் பாதையை அது அம்பத்தூரா இருக்கட்டும், கொரத்தூரா இருக்கட்டும், கொரத்தூரா இருக்கட்டும், இங்க போன பாபநாச வந்து இந்த மரியாதையின் பக்தர்களுக்கு பைபிள் எடுத்து பேசுறோம்னா அவங்க பெந்தகோஸ்துக்காரங்க இருக்கிறாங்க. அன்னை மரியாதை எதை படிச்சிருக்காங்க? மரியாதை பக்தர்கள் எதை படிக்கணும்? முதல்ல வேதத்தை படித்துதான் அவர்கள் வாழ்த்தினார்கள். சினிமா பாட்டு பாடி இல்ல. எதை பண்ணும்? சினிமா பாட்டு பாடி வாழ்த்துறதுக்கு இல்ல. 100 ஆண்டு காலம் வாழ்க இதெல்லாம தேவை. எது தேவை? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். இப்படி வாழ்த்த நாம் கற்றுக்கொள்ளணும். இந்த வருடத்தில் தான் உங்க வீட்டு ஒரு பட்சம் தான் சினிமா பாடல்கள் போட வர்ற மக்கள், பிரேரித்த மக்கள் திருவர் வர்றாங்க. ஆண்டருடைய பாடல், அன்னை மரியாதையுடைய பாடல் போட்டு அந்த ஒரு நாளிலாவது புறையெடுத்த மக்கள் நம்முடைய கிறிஸ்தவ பாடலை கேட்கட்டும்.
தேவனுடைய வார்த்தையில யாராவது ஒரு ஊழியக்காரர் வச்சு அங்க பேச சொல்லுது. அடையாள ஜெபங்கள் அல்ல, அர்த்தமுள்ள ஜெபங்களாக இருக்கணும். வர்றவங்களுக்கு ஒரு வார்த்தை, அது ஞானசார விழாவா இருக்கட்டும், புதுரணி விழாவா இருக்கட்டும், உறுதிப்படுத்த விழாவா இருக்கட்டும், திருமண விழாவா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி வளைகாப்பு விழாவா இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் ஆண்டவருடைய நாமம் மிகவுடைய வார்த்தை. மரியாதை பற்றி நிறைய தெரிகிறது. இது முடிஞ்சிச்சு. இப்ப யோசேப்புக்கு யார் நான் கருவுற்று சொன்னது? எங்க சொன்னாரு? நல்ல சொல்லி எங்க சொல்லிருக்கான் பார்த்து. யோசேப்புக்கு யார் மரியாதை கற்பமா இருக்குது என்று சொன்னது? வானதுரை எங்கேயுமே சொன்னது அந்த மாதிரி மரியாதைக்கு மட்டும்தான் தான் கற்பமா இருக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நண்பர்களுக்கோ இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு மாதிரி இல்ல, இன்ஸ்டாகிராம்ல உடனே போட்டு பேஸ்புக்ல போட்டு டட்டடாங்க எல்லாத்துக்கும் அனுப்புறது கிடையாது. ஊரெல்லாம் தெரிஞ்சு நான் யார் தெரியுமா, இந்த மதர் ஆஃப் காட் அப்படின்னா சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னாங்க? ஏன் யோசேப்பிட்ட சொன்னாங்க? கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று கற்பித்தார். இன்னைக்கு கற்பிக்கலாம் தெரிஞ்சிருக்கோமா நம்ம? கணவன் மனைவிகளை எந்த ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது என்பதை கற்பித்து வேதம் கற்றுக் கொடுத்தார். யோசேப்பு நல்ல மனிதர் தான். அவர் மறைவாக விலக்கி விட நினைத்தார். அவர் ஓப்பனா சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? கல்லால் கொண்டிருப்பார். அதனால மறைவாக விலக்கி வைக்கப்ப தூதர் அவர் கருவுற்றிருப்பது யாரால? தூயாவில. நீ ஏற்றுக்கொள், அவருக்கு இயேசுடைய பேரிடவே ஒரு உலகத்தில் ரட்சகராக இருப்பார். எல்லாத்தையும் கனவுல யோசேப்புக்கு என்ன பண்ணாரு? இன்னைக்கு நாம என்ன பண்ணோம்? யோசேப்பு என்ன பண்ணோம்? உறங்கும் சூசேப்பர். எங்க எதுவும் இருக்கு உறங்கும் சூசேப்பர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியல. அறிவு அறிவு அது புது படம் அறிவு ஜோசேப் கோயில் இருக்கு. அந்த உறங்கும் சூசேப்பர் தூங்க வச்சுட்டார். பாலனியத்தை எல்லாரும் சேர்ந்து தூங்குகிற மாதிரி உறங்கும் சூசேப்பத்தை தூங்க வச்சுட்டார். அவர் கனவுல ஆண்டவர் சொன்னார். இப்ப அவர் கனவுல சொன்னதை யார் ஏற்றுக்கொண்ட? அப்ப யார் சொல்லியிருக்கார்? அப்ப கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு ஒளிவு முறையும் இருக்கக்கூடாது என்று யார் கற்றுக் கொடுத்திருக்கா? இதை நாம் கடைபிடிக்கிறோம். போன் எடுத்துட்டு வச்சுக்கீங்க, பாஸ்வேர்டு போன ஓபன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது உள்ள போன பேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, எஸ்எம்எஸ்க்கு ஒரு பாஸ்வேர்டு, இன்டர்நெட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு. கணவனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது, மனைவி யாருக்கு தெரியாது. எந்த லட்சணத்தில் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்க. இதெல்லாம் இல்லாம வேதத்தின் வழியாக அன்னை வழியாக கற்றுக் கொடுத்த பாடத்தையெல்லாம் கடைபிடிக்காமல் வெறுமனே நாம் வேஷம் போட, அதில் எந்த பலனும் உங்களுக்கும் கிடையாது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் கிடையாது. நீங்கள் தவறான வழிகளில் மக்களை நடத்துகிறீர்கள். இன்றைக்கு ஒரு உறுதியோடு அன்னை வழியாக கற்றுக் கொடுத்த பாடத்தை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். அவசரத்துக்கு ஒரு போன் எடுக்கிறார், போன் லாக், போன என்னன்னு தெரியாது, கையில போறாங்க அப்படி போறாங்க, நம்பரா டேட்டா பார்த்தா எதுவுமே தெரியாது. எப்படி யூஸ் பண்ணுவாங்க? எதுக்கு போன அப்புறம் வீட்டில் ஒருத்தர் போனு என்ன சீக்ரெட் இருக்கு கடவுள் மனைக்குள்ள? எப்படி போனுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கோம்? அப்படி யோசித்து பாருங்க. ஒரு காலத்துல புத்தகங்களை மறைச்சு வைப்பாங்க. கதை புத்தகத்திலிருந்து மனைவிக்கு தெரியாமல் கணவனும் கணவனுக்கு தெரியாமலே படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு எல்லாமே பாக்கெட்டுக்குள்ள அடங்குற ஒரு காரியம். இன்னைக்கு அன்னை மரியாதையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே எந்த ஒளிவு முறையும் இருக்கவே கூடாது. எல்லாரும் பாஸ்வேர்டு தெரியுமா? உங்க வீட்டுல எல்லாரும் பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, வச்சு கேட்டது யாரு இருக்கா? அவ வச்சு கொடுத்தானே கேட்டது. சரி பரவாயில்ல. என்ன இருந்தாலும் ஒளிவு முறைகள் இருக்கக்கூடாது. ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், ஒரு பாஸ்வேர்டு சேஃப்டிக்கு வைக்கிறீங்களே. ஆனா எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பாஸ்வேர்டு தேவையில்லைன்னா எல்லாருக்கும் ஓப்பனான பாஸ்வேர்டு இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட், அன்னை மரியாள், இப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள கடைக்குட்டி பேர் மொத்தமாக வச்சுட்டு எல்லாரும் ஓப்பன் பண்ண பாருங்க. ஓகே, கான்செப்ட் வைஸ் அவக்குள் ஒளிவு முறையில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக 2:18 வாசிக்கும். 2:18
அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்ப அன்னை மரியாளுக்கு கபிரியேல் ஏற்கனவே சொல்லிட்டார், இவர்தான் இயேசு, இவர்தான் ரட்சகர், இவர்தான் உலகத்திற்கு எல்லாம் சொல்லிட்டார். எல்லாம் தெரியும் அன்னை மரியாளுக்கு, யோசேப்புக்கு தெரியும். இப்ப யார் வந்து பார்க்க வர்றது? இடையர்கள் வந்து பாக்குறாங்க. அவர்களுக்கு என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதை வந்து யார்கிட்ட சொல்றாங்க? அன்னை மரியாதை சொல்றாங்க. இவங்க உடனே ஒரு SMS போட்டு எல்லாரும் அனுப்பிச்சாங்களா? இல்ல. Facebookல பேசுறாங்களா? இல்ல. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாங்களா? இல்ல. யார்கிட்டயாவது சொன்னாங்களா? சொல்லல. அன்னை மரியாதை செஞ்சாங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? தேவ ரகசியத்தை மனதில் இருத்தி வைக்க வந்து மீண்டும் மீண்டும் அன்னை மரியாதை கற்பிக்கிறார். அவன் எந்த தேவ ரகசியத்தை வச்சிருக்கோம்? ஆண்டவர் கொண்டு வந்து ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு வேலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கலாம். வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கு அங்கே வேலை கொடுத்துருவாங்க, நாளைக்கு அங்கேயிருந்து ஃபோன் பண்ணாங்க, இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. என்ன மூஞ்சி வச்சு பார்ப்பீங்க? தேவ என்ன ரகசியங்களை கீப்பப் பண்ணுவோம் அதை கீப்பப் பண்ண சொல்லி அன்னை மரியாதை. அது முக்கியமா தேவ ரகசியங்களை என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சொல்லுறது, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணல. குடும்பத்தோடு யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் வெளியே என்ன பண்ணல, வெளிப்படுத்தவே. மேய்ப்பரன் வந்து சொல்றாங்க, சொன்ன பிறகு கூட யார்த்தையும் என்ன பண்ணல. இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள் வர வேண்டும். அடுத்ததாக 2:30 வார்த்தைங்க. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு மீட்பை பத்தி யார் பேசுறது? இப்ப முதல்ல அன்னை தூதர் சொன்னா, இரண்டாவது மேய்ப்பர்கள் சொன்னாங்க, இப்ப யார் சொல்றா? சிமியோன். இம்மீட்பை பிற இனத்தாருக்கு பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு, ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து அப்ப யாருக்கு பெருமை? உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமை, உலகத்துல எல்லாருக்குள்ள ஒரு மீட்பு, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். தொடர்ந்து வார்த்தை. குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். எல்லாம் நல்லதாவே சொல்லிட்டு வராரு. எல்லாம் தாய்க்கு தாப்படுகை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தை வியப்படைகிறாங்க. ஏன்? கபிரியேல் சொன்னது இவருக்கு தெரியாது, மேய்ப்பர்கள் சொன்னது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? தேவ ரகசியத்தை அங்கு சொல்லுகிறார், அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கிறார்கள். அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் உலகத்துல எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி. யாருக்கு துக்கம்? அந்த மாதிரி உங்களுக்கு வந்தா தாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஒரு வாழ் ஊடுருன்னு ஒரு தீர்க்கதரிசி அவங்களை பத்தி சொன்னா என்ன செய்வீங்க நீங்க? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. உலகத்துல எல்லாருக்குமே மகிழ்ச்சி, எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மீட்பு. ஆனா யாருக்கு துக்கம் இருக்கு? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு நம்ம யோசிச்சு அன்னை மரியாதை பங்கு எப்படிப்பட்டது, அவள் கற்றுத்தரும் பாடம் எப்படிப்பட்டது என்பது முக்கியமாக நாம் ஏதோ வேண்டுதலுக்காக நம்முடைய விண்ணப்பங்களுக்காக வைக்கிற ஒரு கருவியாக இன்றைக்கு நாம் மாற்றோம். அப்படியெல்லாம் கிடையாது. அன்னை மரியாதை வழியில் நாம் நடந்தால் ஆட்டோமேட்டிக்கா அன்னை மரியாதை ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மையும் என்ன பண்ணார்? கண்டிப்பா நம்மளால் ஆசீர்வதித்து எல்லாத்தையும் செய்வார். அந்த குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் கடைசி வரைக்கும் செய்தார். அன்னை மரியாதை உயிரோடு இருக்க வரை எல்லாத்தையும் ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருந்தார். பாத்தீங்க. அடுத்து தொடர்ந்து வார்த்தை அடுத்து 2:40 வார்த்தை. 2:40. குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்தவராய் இருந்தது. அடுத்தது பிள்ளை வளர்ப்பு. பிள்ளை எப்படி வளர்த்தாங்க? கடவுளுக்கு பழைய மொழிபெயர்ப்பு பெற்றான். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? உடனே நாங்க நம்ம சொல்லக்கூடாது, அவர் ஆண்டவருடைய பிள்ளை, அதெல்லாம் ஞானத்தை கொடுத்தார். தாய் கொடுத்த ஞானம் இது வளர்ப்புல இருக்கிறது.
உலகத்தானே சொல்றான், பிள்ளை வளர்வதும் தாயை போல பிள்ளை நல்லவனாகவும் நல்லவனாகவும் உலகத்தானே சொல்றான். நாம என்ன பண்றோம்? நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க. இன்னைக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம்னா தம்மா தோண்டு 3-6 மாதம் குழந்தை எதுல வச்சு விளையாண்டு, 1 வயசு குழந்தைக்கு செல்ல கொடுத்துட்டு சாப்பாடு விட்டுறாங்க. எங்க போகும் சாப்பாடு? அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல் நைட்டு அதை போய் அழுகுறான், செல்போன் வேணும். அது ஃபோன் கொடுத்துட்றாங்க, வால்யூம் சத்தமாக தான் வைக்கணும். ஒரே ஆளு நைட் நேரம் எப்படி எல்லாரும் வளர பண்ணுவாங்க, ஒரே ஆளு. அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க. யார் தப்புது? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கோம்? எங்க வளர்த்துருக்கோம்? ஞானத்தை வளர்த்துருக்கோமா? பைபிள் படிக்க தெரியுமா பிள்ளைங்களுக்கு? நீங்க உட்கார்ந்து எத்தனை பேர் எடுனா புரட்டுறீங்க, மத்தேயு லூக்கானா எடுத்துறீங்க, ஏசாயா எசேக்கியேல் சக்கரியான்னு சொல்லிட்டா உள்ள தேடிக்கிட்டே உட்காந்துருக்கும். நம்முடைய நிலை எப்படி இருக்கு? அன்னை மரியாள் எப்படி பிள்ளை வளர்க்க கொடுத்தாலே நீங்களும் நானும் அந்த வழியில் பிள்ளை வளர்த்தா சந்தோஷம். இல்லை என்றால் நாம் அன்னை மரியாளை பின்பற்ற வேண்டும். உலகத்தாரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கோம். அல்லது வேதத்தில் சொல்லும் காரியங்கள் ஆண்டு நம்மோடு இருந்து பேசுகிற ஒரு காரியங்கள். அடுத்தது ஆர்டிகல் 2. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் காலம் பிள்ளையை காணும் தேடுறாங்க. கோயில்ல பிள்ளை விட்டுட்டு 3ஆம் நாள் தேடுறாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளை காணும் எங்க போய் தேடுவீங்க? சினிமா தியேட்டர்ல எங்க காலத்துல எங்க காலத்துல சினிமா தியேட்டர், அது ஒரு ஒரு டிவி. இப்ப எங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சி உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு உட்காந்து, இல்லைன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டாஸ்மாக் கடை. நீங்க யாருடைய தப்புது? யாருடைய தப்புது? அன்னை மரியா இப்படிதான் கத்து கொடுத்தாங்களா? அந்த பிள்ளையை காணும் தேடினாங்க. உறவினர் மத்தியில இல்ல, சுற்றத்தார் மத்தியில இல்ல, ஊரார் மத்தியில இல்ல. எங்க இருந்தாரு? கோயில்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கோயில் இருக்கு பார்க்க முடியுமா? எனக்குலாம் வருத்தமா இருக்கு அந்த கோயிலை பார்த்து. ஒரு பூசை கூட ஒரு பையன் வர மாட்டாங்க அந்த ஊர்ல. ஓதேசாடு 3 பேர் படிக்கிறாங்க, கொண்டாந்து ஒரு வருத்தமான செயல். நாம எத்தனை பெற்றோர்கள் போற போயில, ஏன்னா பிள்ளைங்களை அங்கோட விட முடியாது நம்மளால. ஏன் விட மாட்டோம்? நம்ம பிள்ளைகள் படிக்கணும்னு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் பார்க்குறோம். பிள்ளைகள் ஆண்டவருக்குரிய ஊழியர்னு ஏன் உடனே சாமியாரை பார்க்காதீங்க. உங்களுக்கும் எனக்கு இருக்கு கடமை. நம்ம பிள்ளை ஆளுகளை நிற்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்க? நீங்க அப்படித்தானே அன்னை முறையில் நினைத்தாங்க. அதுதான் ஆலயத்தை பின்னாது. அந்த ஞானம் எங்கேருந்து வந்தது? ஆண்டவர் கொடுக்கல. யார் கொடுத்தது? அன்னை முறையால் கற்றுக் கொடுத்த பாடம். அன்னைக்கே யாரு யாரு தெய்வ பயத்தை மட்டும்னால் அந்த யாரு எதிர்மத்தவளை வாழ்த்தும் போதே வேதத்திலிருந்து தான் வாழ்த்தாங்க. அதுபோல்தான் பிள்ளையை வளர்த்தாங்க. நீங்க எத்தனை பேர் வீட்டுல பிள்ளைகளோட உட்கார்ந்து பைக் படிக்கிறீங்க? நேரம் இல்லை. எடுத்துக்கணும். செல்போன் பார்க்க நேரம் இருக்கு, சீரியல் பார்க்க நேரம் இருக்கு, குளிக்க படிக்க உட்கார்ந்து சாப்பிட சமையல் செய்ய வீட்டு வேலைகள் செய்ய வேலைக்கு போய் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, நண்பர்களை பார்க்க நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. குடும்ப ஜபத்துக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? எப்படி பிள்ளைகள் இருப்பாங்க? அன்னை மரியாள் இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. கோயிலுக்கு போனாங்க, 3 பேர் சேர்ந்து போனாங்க. நம்ம ஊர்ல சேர்ந்து போறீங்களா? எல்லாம் கணவன் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து போறோமா? அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த பாடம் இல்லையாது? கோயிலுக்கு போறவங்க தனியா போனவங்க எல்லாரும் சேர்ந்தான போனாங்க. ஏன் குடும்பம் வர மாட்டோம்? அப்பா ஒரு நேரத்துக்கு வருவாரு, கறிக்கடை போயிட்டு வருவாரு, இல்ல மீன் கடை போயிட்டு வருவாரு, இல்ல நண்பன் வாங்கி முடிச்சோன்னா ஒரு கறிக்கடை முன்னால வாங்க போடுவாரு. எல்லா ஆத்திரம் எங்கோட்டு விட்டுறோம். நிறைய பேர் நம்ம ஊர் மக்கள் ஹோட்டல்ல பாக்குறாங்க. எங்க மாசம் முடிச்சு எங்க உட்காந்துருக்காங்க? கோயில இருந்து அந்த ஆத்திரம் எங்க போயிடும்? ஹோட்டல். வீட்டுக்கு போய் பிள்ளைகளை பெற்றோர் பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் எங்கனாலும் போகணும். இதான் திருச்சபை கற்றுக் கொடுத்த பாடம். இது ஆசீர்வாதம் எங்க இருக்கு? முதல்ல இதெல்லாம் கோயில் பண்ணுதுன்னா முதல்ல வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாட்ட பிளெஸிங் வாங்கிட்டு அப்புறம் தான் எல்லாருமே வெளியே போகும். இதான் எங்க வீட்டு பழக்கம் இல்லை, ஊர்ல உள்ள பழக்கம். அப்படி கோயிலுக்கு போட்டு வந்தா வெளியே எங்கேயும் கடைக்கு வர, அப்படியே நேரா கடைக்கு போற வேலையில கிடையவே கிடையாது. இன்னைக்கு எங்க போறோம்? கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் டியூஷனுக்கு போயிடும், பிள்ளை அப்பா கறி வாங்க போயிடுவாரு, அம்மா சமைக்க போயிடுவாங்க. இப்ப ஒவ்வொருத்தரா போகுது. எங்க ஆசீர்வாதம்? அன்னை மரியாதை கற்றுக் கொடுக்கிறார். கோயிலுக்கு கணவன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பமாக நாம் நடந்து போனாங்க, ஆட்டோல போனாங்க, பைக்ல போனாங்க, குடும்பமாக சென்று குடும்பமாக இந்த பிள்ளைகளை பீடத்தில் ஏற்றது. தானுடைய ஞானம் அப்பதான் கிடைக்கும். நேற்றுக்கு குளத்தூர் கோயில் அங்க வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அங்கே ட்ரெஸ் எப்படின்னா கேசட் போட்டு மேலே ஒரு ஃபாதர் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ட்ரெஸ் மாதிரி ஆஃப் ஃபுல் கிடையாது, ஆஃப் மாதிரி போட்டு வரிசையாக பாய்ஸ் ஒரு 6 பேர், கேர்ள்ஸ் ஒரு 6 பேர் அப்படியே வரைய ஊர் வர்றப்ப அவங்க தான் கூட வர்றாங்க. இங்கே ஃபாமியார் வர்றதுக்கு யார் கிடையாது, பரிசாக ஆல்ட்ரு பாய்ஸ் கிடையாது. அதுக்கு காரணம் நாம் தான். நம்ம பிள்ளைகளை அனுப்பல. எத்தனை இடத்துல இந்த இடத்துல பிள்ளை வாழ்வு பிள்ளைகள் வச்சிருக்கீங்க வீட்டில்,
வாலிப பிள்ளைகள் 20 வயசு வரைக்கும் போகலாம், பிழைத்து கொண்டு தப்புன்னு கிடையாது. 20 வயசுக்கு போகலாம். ஏன் போக மாட்டோம்னு நினைக்கிறோம்? அன்னை மரியாதை வழியில் நாம் என்ன பண்ணல, கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகளை அனுப்பும். ஒரு பிள்ளைகள் ஆண்டோட வழியில் வளர்த்துட்டீங்கன்னா நீங்க கவலை இல்லாமல் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இல்லைன்னா இந்த இருக்கிற சமுதாயத்திலே பிள்ளைகள் சீரழிவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. ரைத்தலாம் சத்தத்தை திட்டிகிட்டே இருக்காரு பாக்குறீங்களா? அதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், காயப்படுத்தா பரவாயில்ல, வார்த்தை உள்ளே இருந்து என்ன பண்ணுது, வேலை செய்யட்டும். வேலை செய்வதற்காகத்தான் பேசு. அடுத்தது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வார்த்தை. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இப்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க திராட்சை ரசம் குறைஞ்சு அன்னை மரியா இயேசு சொல்றாரு. இதுல அம்மான்னு கொடுத்தது. இதுக்கு முந்தின மொழிபெயர்ப்புல பெண்ணேன்னு கொடுத்தது. பழைய மொழிபெயர்ப்புல ஸ்திரீயேன்னு கொடுத்தது. அது பெண்ணே ஸ்திரீயே தான் கரெக்ட். அம்மாங்கிறது ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. ஏனென்றால் அது ஒரு தனி சத்தியம், அது ஒரு சபையை குறிக்கிறது. அது அப்புறம் வேற தனி அர்த்தம். இப்ப அதை விட்டுரும். இப்ப உங்க பிள்ளை இயேசு கூட்டு போறாங்க, சொல்றாங்க. அது என்னதாரு? அம்மா, உமக்கும் எனக்கும் அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார். இதுலதான் பழைய மொழிபெயர்ப்புலதான் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உமக்கும் உனக்கு என்னமா பிரச்சனை, எனக்கு என்னமா பிரச்சனை? வந்தமா, சாப்பிட்டமா, வாழ்த்துனமா, மொய் எழுதுனமா, அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு. அன்னை பெரியாருக்கு எப்படி இருக்கு மனசு? கரெக்டா சொல்லுங்க. யாரு அப்படி சொல்லலாமா? முதல்ல ஏன் இயேசு அப்படி சொன்னார்? அன்னை மரியா கேட்டு என்ன பண்ணாங்க? இப்ப பார்த்தாலும் தாயை மதிக்க மாட்டேன் கேட்டாங்களா? இனிமே எனக்கு உனக்கு உறவே, என்னை காலத்துக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டல, கல்யாண வீட்டுல என்ன அசிங்கப்படுத்திட்டல, இனிமே எங்க மூஞ்சில என்ன பண்ணாத சொன்னாங்களா? சொல்லல. ஏன் அந்த தாட்சி அவங்களுக்கு ஏன் சொல்லுங்க? நாம காணவர் திருவத்தை தண்ணீரை ரசமாக்கினார், அதனால எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க தண்ணீரை ரசமாக்கிறான்னு சொல்லி ஜெபத்துல முடிச்சோம். சத்தியம் பின்னால் என்ன இருக்குது? ஏன் அன்னை மரியா அவனும் பதில் சொல்லல? ஏன் அன்னை மரியா கோவப்படல? போல அந்த அம்மா அவருக்கு எல்லாமே தெரியும். கோவப்படல அவருக்கு எல்லாம் அது தெரியும். அந்த பிரார்த்தனை கல்யாணம் அவங்க விசுவாசிக்கலையோ அப்படின்னா அந்த சாப்பிட்டா சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன் சாப்பிட்டா சொல்லுங்க? இப்ப கேட்ட அன்னை மரியாதைக்கு ஏன் கோவம் வரல? கோவம் வந்துடணும்ல. அதை பற்றி நம்ம என்ன சொல்லி பணிவாதே அவன் சொல்லிட்டாரு இயேசு. அதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியுமா அப்படின்னு பணிவா கேட்டுக்க. அதனால அம்மா சாப்பிட்டாங்க. பணிவா கேட்கலாம்ல. ஏத்து கேட்கறாரு. ஒரு பணிவா கேட்கல. இயேசு சொன்ன வார்த்தையில அத்தை இருக்குன்னு அம்மா நம்புனாங்க. இயேசு சொன்ன வார்த்தையில தாயின் குணத்தை அன்னை மரியாள் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு உங்க பிள்ளை உங்களை தட்ட போட்டு பேசுது, நீங்க என்ன சொல்றீங்க? உடனே வாய மூடு. நீ அப்படியே கிடையாது. நீ அப்படியே கிடையாது. எப்படி கத்துற? அன்னை மரியா எப்படி பேசுறாங்க? அன்னை மரியா எப்படி பேசுறாங்களா? அன்னை மரியா எப்படி பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? அவர் சொல்வதை போல் நீங்கள் செய்யுங்கள். அவர் சொல்வதை கேட்டாலும் கோவப்படும். நம் பிள்ளைகள் நம்மளை எதிர்த்து பேசும், எதிர்த்து சத்தம் போடும், வேண்டாத பேர் திட்டும். நாம் அதுக்கு மேல திட்டோம்னா யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? அவர் சொல்வதை போல் செய்யும். அவங்க அற்புதமாக நடந்துருச்சு. ஆண்டவரை யாருக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க? பப்ளிக் எல்லாருக்கும் இவர் அற்புதம் செய்ய வல்லவர்னு. அதான் முதல் அற்புதம் அறிமுகப்படுத்தார். இப்ப யார் சித்தத்துக்கு அவங்க கீழ்படுகிறார்கள்? தேவன். அப்ப நீங்க நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்கமா? குடும்பத்தில் இப்படி இருக்கமா? நம்ம பிள்ளை நம்மளுக்கு ஏத்து நின்றுச்சுன்னா என்ன செய்யறாங்க? இனி என் மூஞ்சிலேயே என்ன பண்ணாங்க? கற்றுக் கொடுக்கிறார்.
என்ன செய்யறாங்க? சரி, இது ஏதோ தேவ சித்தம் இதுல இருக்கு, அதனால ஏற்றுக்கொள்ளும். சரிப்பா, நான் ஒண்ணும் செய்யல, அவங்க சொல்ற மாதிரியே நீங்க பாத்து அப்படின்னா அற்புதம் நடந்ததுங்க. ஆண்டுடைய மகிமை விளங்குது. இயேசு உலகத்துக்கு என்ன பண்ணாங்க? அறிமுகப்படுத்தினாங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்காரு. சிம்பிளா ரசம் மாறுறது பெரிய காரியம் இல்ல. அது எப்படிப்பட்ட காரியம்? லேசான காரியம் ஆண்டவருக்கு லேசான காரியம். அன்னிய தெரியும். உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ எப்படிப்பட்ட சாதுரியமான சிந்தனை உள்ளவர்களாக நிம்மதியாக இருக்கிறார். இதுதான் நம் வாழ்க்கையில் அவர்களை பற்றி படித்து அவர் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை உண்மையில் ஒரு வாழ்க்கையாக நமக்குள் அமையும். அப்புறம் இன்னொரு இடத்துல இந்த பைபிள் எடுக்க வேணா, ஆண் மாதிரி அன்னை மரியாளும் சகோதரர்கள்லாம் பார்க்க வராங்க. ஒரே கூட்டமா வந்து சொல்றாங்க எல்லாரும், இதோ உங்க தாயும் சகோதரர்களும் என்ன பண்ணாங்க, வெளியே நிற்கிறாங்க. என்ன சொன்னாரு? அம்மா வாங்கம்மா, அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, பிரைஸ் தி லார்ட், கம் சிட் ஹியர். அந்த காபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? டேய் டீ வாங்கிட்டு வாடா, காபி வாங்கிட்டு வாடா. என்ன சொன்னாரு? யார் என் தாய், யார் என் சகோதரர்? அத்தனை பெரிய கூட்டத்தில் வச்சு பேசுறேன். என் வார்த்தையை கேட்டு என் அனுப்பிய தந்தையை விசுவாசிக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தை பெறுவன் தான். எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு பெரிய கூட்டத்துல போய் 2 பேர் சொல்றாங்க. சொன்ன உடனே வாங்கம்மான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி சொல்லும் பொழுது அன்னிய மரியாள் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இப்ப அன்னையோட என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? நீடிய பொறுமை. எதுக்காக நீடிய பொறுமை? இயேசுக்காக அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு சண்டை போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இந்த பப்ளிக்ல ஒரு சண்டை போட்டுதான், யோ இல்ல பிள்ளையா ஒரு வார்த்தை கேட்டுனேன். என்ன இருக்கு அந்த கூட்டமே? அம்மாவே நீ மதிக்க மாட்டேன், நீ என்ன கடவுள் மகன் சொல்லிக்கன்னு சொல்லி எல்லாம் திருப்பி இருப்பார்கள். அந்த சூழ்நிலை அறிந்து அன்னை மரியாள் எப்படி நடந்து கொண்டாங்க சொல்லிப்பார்கள். வாழ்க்கைக்கு விவேகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக்கொண்டார். கடைசியாக சிலுவை அடியில் 19 யோவான் 19:25 வாசிங்க. யோவான் 19 இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிலோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அதாவது அந்த சிமியோன் சொன்ன வார்த்தை நிஜ வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒரு தாய்க்கு தன் மகன் எப்படிப்பட்டவனான ஒரு வாழ்க்கை வந்தது. தன் கண் முன்னே அடிக்கப்படுவதும், முள்முடி சூட்டப்படுவதும், சாட்டையால் அடிக்கப்படுவதும், சிலுவையை சுமத்தப்படுவதும், சிலுவையை சுமந்து போவதும், ஆடையில் வைத்து அறையப்படுவதும், சிலுவையில் தூக்கப்பட்ட அவமானம், நிந்தை, பலிகள் எல்லாம் வேதனை தாங்கும்போது எந்த ஒரு தாய்க்கும் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இறைமகனாக பிறந்த அவர் இப்படி எல்லாம் பாடல்களுக்கு அன்னை மரியாள் எங்கேயாவது புலம்புனாங்களா? அழுதார். கண்டிப்பா கண்ணீர் விட்டாங்க. ஆனால் என்ன பண்ண, கடைசி வரைக்கும் அந்த பாதையில் என்ன பண்ணாங்க? சொன்ன நாளில் இருந்து கடைசி சிலுவையை ஆண்டவர் இயேசு மரணமடைய வரைக்கும் என்ன பண்ணார்கள்? உதவி என்ன பண்ணார்கள்? அப்ப தேவ சித்தத்துக்கு அவர் என்ன பண்ணார்கள்? இன்னைக்கு நாம் தேவ சித்தத்தை கீழ்படுகிறோமா? கஷ்டம் வந்து என்ன பண்ணுவோம்? நல்ல வந்துருச்சுன்னா நான் செஞ்ச முயற்சியில இதெல்லாம் நடந்துருச்சு, நான் செஞ்ச சம்பாத்தியத்துல இதெல்லாம் வாங்கணும். ஒண்ணுமே வாங்க முடியும்னா நான் என்ன ஜெபத்தை அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கும் தேவ சித்தத்துக்கு அடிபணியும் எடுத்து வருகிறார். எவ்வளவு துன்பங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே சகிக்க முடியாத ஒரு பாடத்தை அவர் பாடுகளே அவர் பட்டார். அதை ஒரு தாய் பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு துன்பம் இருந்திருக்கும். அத்தனைக்கும் மத்தியிலே தேவனுடைய சித்தத்துக்கு தொழில்நுட்பாக இருந்து கடைசியாக இயேசு என்ன சொல்றார்? அம்மா, யாரை காமிச்சாரு? ஏன் யோவானை காமிச்சாரு? ஏன் யோவானை காமிச்சாரு? இயேசுவை அன்பு செய்த நல்லா தெரிஞ்சுங்க. மாதா சுருவத்து மாதிரி இதோ என் தாய் எல்லாரும் சொல்லுவாங்க.
யார் சொல்ல முடியும்? இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர்களாக இருந்தா யாரு காய் உங்களுக்கு? இயேசுவை பத்தி ஒண்ணுமே தெரியாம அங்க போய் எல்லாம் பேசாங்க, அர்த்தமே கிடையாது. இயேசு தெளிவா சொல்றார், அதிகமாக அன்பு செய்த சீடனை பார்த்து இதோ இதோ மகன் மைந்தா இதோ எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அம்மா இதோ மகன் மைந்தா இதோ. இப்ப இதெல்லாம் முடிஞ்சு இயேசு மரிச்சிட்டார். எல்லாம் பயந்து ஒதுங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இயேசு உயிர் திறந்த பின் 40 நாட்கள் அப்பப்போது சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கார். அவர் பரவது போயிட்டார். படம்னா எல்லாருக்கும் என்ன செய்ய தெரியாத ஒண்ணு. அப்ப அன்னிவர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் கூட்டி வச்சு திருப்பதியை பார்க்க 120 பேர் தான் தேர்னாங்க மொத்தத்துல. எத்தனை பேரு? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பெந்தெகோஸ்து நாள் வரும் வரை டெய்லி அங்க மேல் மாடியிலே ஜெபம் செய்வதுதான் வேலை. ஜெபம் செய்வதுதான் அவர்களுக்கு வேலை. நாள் ஃபுல்லா ஜெபம் செஞ்சா பத்தாது. அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜெபம் பண்ணீங்க, நாளைக்கு என்னவா சாப்பாடு? பொங்கலும் அது மாதிரி ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கணும்ல. 3 வேளையும் சாப்பாடு கொடுக்கணும். யாருக்கு பொறுப்பதுக்கு? மரியாள். அவருடைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து அப்பா மகன் இயேசு கட்டி வைத்து அந்த திருச்சபையை வெளியே போய் சேர்ந்து விடாமல் 120 பேர் தான் தேர்னாங்க. 120 பேர் தேட வைத்து அவரோடு ஒன்றாக அவரோடு இருந்து என்ன செய்தார்? சப்போஸ்களை திடப்படுத்தி கொண்டார். பெந்தெகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கினவுடனே எல்லோரும் திடப்பட்டு ஊழியர்களுக்கு எங்கெங்க போகணும்னு அவர்களுக்கு ஊழியத்தை அன்னைமரியாதவர்கள் பிரித்து கொடுத்தார். அப்ப ஆண்டவருடைய ஊழியத்திலே தன் மகன் இறந்து போன பிறகு எல்லாம் முடிந்ததும் போகல. எப்படி பண்ணாங்க? அதை மீண்டும் செயல்படுத்துவதற்கு ஆதி திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கு அன்னைமரியால் ஒரு ஒன்றுகூடாக இருந்தார்கள். அவர்கள் ஜெப கூட்டத்தை நடத்துறாங்களா? சாப்பாடு போட்டாங்களா? மரியாளின் பக்தர்கள் என்ன பண்ணணும்? ஜெப கூட்டம் நடத்துவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு சாப்பாடு போட்டு இதை செய்யும் பொழுதுதான் அன்னைமரியா பக்தர். ரொம்ப கஷ்டமா இருக்கணும். மரியாதை மக்கள் ஒருத்தர் தான் உட்கார்ந்துருக்காரு. பரவாயில்ல, ஒரு போய் சொன்னாலும் பரவாயில்ல. அதை பற்றி எந்த ஊருமே மரியாதை மக்கள் இந்த பிரேயர் கூப்பிட்டா வரமாட்டாங்க. எந்த ஊர்லயுமே பைபிள் படிக்கிறதுனா கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஒரு முறை இந்த நம்ம இந்த நைட் பிரேயர் நடத்துறப்ப மரியாதை ஒரு பாட்டு கொடுத்து வாங்கன்னா யாருமே வரல. பிரேயருக்கு வரல, பாடுறதுக்கு வரல. சரி, அதை விட்டு இன்னைக்கு அன்னை மரியாதை பத்தி இவ்வளவு காரியங்கள் தியானித்து இதுல எங்கெல்லாம் நான் தவறி இருக்கேன். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. இந்த வார்த்தைகள் ஹார்ட்டான வார்த்தைகள் தான். ஆனால் சொன்ன மாதிரி 2 வார்த்தைகளை தியானித்து வந்திருந்தேன். ஆண்டோடைய 2ஆம் வருகையை பற்றி ஒன்றும் இதை ஒன்றும் வந்தவுடனே அக்கா மங்கள வார்த்தை சொன்னோடனே ஆண்டு இதைத்தான் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால அன்னை மரியாதை பற்றி நீ எடுத்துருக்கும். நன்றாக மீண்டும் நீங்கள் வேதத்தை வாசித்து அன்னை மரியாதை கற்றுக் கொடுக்கும் பாடம், முதல் பாடம் தேவ ரகசியத்தை எப்படி வைக்க. ஆண்டவருக்கு அடிமையாக நாம் இருக்க முடிய, நாம் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது, உலகத்தாருக்கு அடிமைகளாக நாம இருக்கக்கூடாது. 3வது உதவி செய்யும் மனப்பான்மை போய் எப்படி எலிசபெத்தம்மாளுக்கு செய்தாலும் வேதம் வாசிப்பொருளாக இருக்க வேண்டும். அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒளிவு மறைவில்லாத ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். மேய்ப்பர்கள் சொன்ன காரியத்தை மனதில் இருத்தி வைத்தது போல தேவ ரகசியங்களையும் மனதில் இருத்தி வைப்பவராக இருக்கணும். சிமியோன் சொன்ன காரியத்தை மனதில் இருத்தி வைத்தார்கள். இரண்டா அப்படியுடைய தீர்க்கத்தில் சொல்லிட்டாங்க, வருத்தப்படவில்லை. ஆண்டுடைய சித்தம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். பிள்ளை வளர்ப்பு எப்படி வளர்த்தார்கள். அடுத்து பிள்ளை காணும் பொழுது காணவில்லை என்றால் எங்கே தேடினார்கள் அவர்கள். ஆலை நிந்தைகள் அவமானங்கள் அடைந்தப்ப தேவ சித்தத்திற்காக அடிபணிந்து காத்திருந்தார்கள். யார் என் தாய், யார் என் மகன் என்பதை தெளிவுபடுத்தி சொன்னார்கள். அடுத்ததாக சிலுவை வரை வந்தார்கள். அடுத்து ஊழியத்தை தொடர்ந்து செய்தார்கள். இந்த 11-12 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்திருக்கிறோம். எது உங்கள் மனதை குத்துகிறதோ அதை மட்டும் முதலில் நாம் சரி செய்து கொள்வோம். வந்திருக்கும் மனதை ரொம்ப காயப்பட்டதா, அதுக்காக நான் வருத்தப்படலை. ஆண்டு வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள அது ஆவியையும் ஆத்மாவையும் உருவ குத்துகிறதாயும் ஊனையும் மச்சையும் அதுதான் ஆண்டோட வார்த்தை. அதனால இந்த முதல் நாள் சொல்லியிருக்கோம். அன்னை மரியாதை பக்தர்களாக சொல்லிக் கொண்டிருக்கோம்னா ஒரு நல்ல பக்தர்களாக மாற ஆண்டு அழைப்பை கொடுத்திருக்கார். அப்படி நாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு மகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை தனியாக எடுப்போம். கைக்கெல்லாம் வேண்டியது இருக்காங்க, கைக்கு வேண்டியது. ஆண்டு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கடைபிடித்து ஒரு சிவத்தை எடுப்போமா? என்றும் என்றைக்கும்
ஒருபோதும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் வெறும் மரியாதை பக்தர்களாக இருந்தால் பத்தாது. மரியாதை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலும் இறை வார்த்தைகளாக எங்களுக்கு போதித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அன்னை மரியாதை பற்றி தீர்க்க தரிசனங்கள் தொடக்க நூலில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது நிறைவேறும் போது அதை வார்த்தையை சொன்ன உடனே, தூதர் வந்து சொன்ன உடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை தாழ்த்தினார்களே. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது என்று இறை வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தார்களே. இந்த அர்ப்பணிப்பு எங்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் வெளிவேஷமாக இருப்பதை ஆண்டவர் விரும்புவது இல்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு அன்னை மரியாள் வாழ்க்கையை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆண்டு அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தாயை போல பிள்ளை நம்ம இருக்குமா? அப்படி அந்த தாய் எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தை நடத்தி கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருந்தது, பிள்ளை எப்படி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் நிறைந்த பிள்ளையாக கிருபையோடு இருக்கும் பிள்ளையாக வளர்த்தார்கள். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆண்டவர்களுக்கு விரும்புகிறாரே. அப்படி அவங்க நான் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம். இன்றைக்கு நமக்காக ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சிமியோன் சொல்கிறார், உன் ஆத்துமாவை ஒரு பால் ஊடுருவும் என்று. அதை மனதில் எடுத்துக் கொண்டார் என்றார்களே, யார்கிட்ட போய் சொல்லல. ஆனால் கடைசியாக இயேசு பாடுபட்ட போது ஒரு தாய் மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதான் அந்த வாள் அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது. இயேசு உடலை நீங்க பார்த்தீங்கன்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை பார்த்தா நம்மளால பார்க்க முடியாது. 39 சாட்டைகளை ஒவ்வொரு இடங்களாவா இப்படி ஒரு காயங்கள். இந்த காயத்தை நம்மால பார்க்க முடியாத தாய் என்றைக்கு அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். எதற்காக? நமக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஏற்றுக்கொண்டார்களே. இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வேதனைகள் வரும்போது என்ன தேவனுடைய திட்டம் என்று ஆண்டுடைய திட்டத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க மாறும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒரு திட்டத்தை முன்கொத்திதான் நம் இன்றைக்கு அல்ல நேற்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்து அனுப்பி இருக்கிறாரே. அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து எப்படி அன்னை மரியாள் செயல்பட்டார்களோ அதேபடி நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுப்போமா? இயேசு உயிர்த்து பரலோகம் சென்ற பின்பு கூட அவருடைய பணியை தொடரும்படி 120 சீடர்கள் கூட பெண்களும் இருந்தார்கள். அந்த 10 நாள் தொடர்ந்து ஜெபமாலை நடத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களும் பெற்றார்களே. அனைவரும் பெற்றவுடனே அத்தனை ஊழியக்காரர்களும் உலகமெங்கும் சென்று செய்தியை பரப்பினார்கள். இன்னைக்கு நாம் அந்த பணியை செய்ய ஒப்புக்கொடுப்போமா? நாம் அன்னை மரியாள் ஆண்டோட அடிமையாக ஒப்புக் கொடுத்தவர்கள் நாம் ஒப்புக் கொடுப்போமா? உமது அடிமை இறைவாயே பார் என்னை, இதோ உமது அடிமை. உமது அடிமையாக நாங்கள் எங்களை தாழ்த்துறோம் அப்பா. அந்த தாய் மரியாளை போல நாங்களும் அப்படி தாழ்த்து குடும்ப வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிற மாட்டவரை அப்படியே ஒப்புக் கொடுக்க மாட்டேன். அன்றை நீர் எனக்கு கொடுத்த கணவர், நீர் எனக்கு கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த பிள்ளைகள், இதன் வழியாக உமது நாமும் எங்கள் குடும்பத்தில் மகிமைப்பட வேண்டுமே. அன்னை மரியாள் கணவரோடு பிள்ளையோடு குடும்பமாக ஆலயத்துக்கு சென்றது போல நாங்களும் சென்று உமது நாமும் மகிமைப்பட வேண்டுமே. 12 வயதிலேயே அந்த சிறுவர் பாலகன் இயேசு வேத பாரகர்களோடு உட்கார்ந்து ஆலயத்தில் பேசினார் என்றால் எனக்கு நம் பிள்ளைகளுக்கு வேதத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா? அதை யோசித்து பார்ப்போம். அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுத்தால் தான் வேத பாரகர்களோடு உட்கார்ந்து பேச முடிந்தது. இன்னைக்கு நாம் நம்முடைய கடமையை தவறி இருந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு நாம் வேதத்தை கற்றுக் கொடுப்போம். அதுக்காக ஆனது ஒப்பு கொடுப்போமானவன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். நம் அடிமை என்றால் எல்லாமே தேவ சித்தம் தான் நம் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். அதற்கேற்றபடி அவன் குடும்பத்தை வாழ அப்படியே அனுப்பி கொடுப்போமா?
எப்படி அவர்கள் குடும்பமாக தெய்வ திட்டத்தை நிறைவேற்றினார்களோ நாமும் அப்படி நிறைவேற்ற முயற்சி கொடுப்போமா? இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு கல்யாண வீட்டுல பந்தி வச்சு அவங்க சொல்றாங்களே, வேலைக்காரரை பார்த்து சொன்னா அந்த அன்னை பேசின வார்த்தை தான் வேதத்துக்கு கடைசியாக பேசியது. வேலைக்காரரை பார்த்து இயேசுவை கை காட்டி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி எல்லாம் செய்யுங்கள் என்று இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இயேசுவை காட்டி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி எல்லாம் செய்யுங்கள். அதுக்கு செய்யணும் அப்ப கொடுப்போமா? என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். தகப்பனே, ஒவ்வொரு நாள் நான் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, அன்னை மரியாதை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை மது கருத்துல கூடக்கமாப்பா. இந்த இறை வார்த்தை வழியாக நீங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு விழிப்புணர்ச்சியும் எழுச்சி நீர் கொடுத்தீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துற மாட்டேன். நன்றி ஏசப்பா, இதை கொடுத்த அந்த குடும்பத்திற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தினால் ஒவ்வொருவரும் நாங்கள் உமது பிரியமான குடும்பமாக நடத்த உமது கருத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோமையா. எங்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. 60. அப்பொழுது அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவளை நோக்கி, என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய். உன் வழி மரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்றனர். 24:60 தொடக்கம் தள்ளி மறைப்பு அப்பொழுது அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவரை நோக்கி, என் சகோதரியே, 1000 நீ பெருகுவாய். உன் வழி மரபினர் தங்கள் பகைவரின் நகர்களை உரிமையாக்கிக் கொள்வார்களாக என்றனர். பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தீங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கோடான கோடியா 1000 அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. பழைய மொழிபெயர்ப்பு வார்த்தை எல்லாரும் கையில வைத்து மகளை ஆசிர்வதிங்க. எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அப்படியே ஒரு வாழ்த்துவோம். நான் பாடுற பாட்டை சேர்ந்து பாடுங்க. நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பாய். செல்வமும் ஆசியும் தேடி வரும் தினமும், செல்வமும் ஆசியும் தேடி வரும் தினமும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய், நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Takadimi takajunu, takadimi takajunu, takadimi takajunu, takadimi takajunu. பெற்றோர்கள் மகளை பெற்று எங்க அவரை காணும். பிரேமர் கிட்ட உள்ள போடுமா? பாபா பாபா ஒருத்தர் பாரு, 2 பேருக்கு மேலே பிளஸ் பண்ணு. அட்டுக்காடிக்கு வாங்க, பிளஸ் பண்ணுங்க, பிள்ளை பிளஸ் பண்ணுங்க.
அடுத்து உறவினர்களாக வாங்க 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 பிளக் பண்ணுங்க, வாங்க மேடம் வாங்க. கேக் வெட்டணும், அடுத்தது சாப்பிடணும் திரும்பி. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒருங்கிப்படி ஓடு மகளே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய். சின்னவங்களா கை கொடுக்க போயிடு. நீ ஓடு மகளே, நீங்களாம் போங்க, கை கொடுக்குறாங்க போங்க, நல்லா சில வாங்கிட்டு வாங்க. கேக் வெட்டு மாட்டு, கேக் வெட்டு வெட்டுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் மனது நாம் வாழுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவர்கள் மனது நாம் வாழுவோம். பாப்பா கொண்டாடுவோம் கைகட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், ஒன்னினைவார் இருக்கின்றார் ஓடிவா. தொடர்ந்து மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தொடர்ந்து மகள் ஒரு ஊழியக்காரி, சாதாரண ஊழியக்காரி கிடையாது, பெரிய ஊழியக்காரியாக. அதெல்லாம் பார்ப்பதற்கு எங்கள் கண்கள் நாங்கள் இருப்போம் இல்லைன்னு தெரியாது, ஆனால் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யறப்ப கண்டிப்பா பாப்பா குடும்பத்தோட ஊழியத்தை செய்வார்கள். குடும்பமே எல்லாருமே ஊழியம் செய்வாங்க, சந்தேகமே கிடையாது. அதனால நன்றி ஜெபம் சொல்லுவோம். யாரோ ஒருத்தர் நன்றி ஜெபம் சொல்லுவோம். சோதராண்டவரே, தகப்பனே, அப்பா இதெல்லாம் நீ ஒரு திரு சித்த ஆண்டவரே. நாங்கள் தம்பியினையும் பாப்பாட்டையும் கேட்கும்போது எங்களுக்கு தேவரீதாமே இந்த புத்தாண்டிலே இந்த மாதிரி ஒரு புது நாளிலே எங்களுக்கு இந்த அதிசயமான ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு ஜப வழிபாடை வைப்பதற்கு அவர்களுக்கு நீ நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி கொடுத்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. இதோ எங்கள் சுற்றங்கள் சூழ உம்மை போற்றி புகழ்ந்து மகளை ஆசீர்வதிக்க நீ முன்னின்று நடத்தி கொடுக்கும் இந்த ஜப வழிபாட்டிற்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இம்மட்டுமா தேவன் எங்கள் அனைவருக்கும் செய்து கொண்டு வருகிற செய்ய போகின்ற சகல தேவ ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த திருமண காரியங்களை ஒவ்வொன்றா நீரே ஆசீர்வதித்து ஒவ்வொரு காரியத்தையும் நீரே முன்னின்று நடத்தி கொடுக்கும்படியாகவும், காணா ஒரு திருமண பந்தியில தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது போல, சுவையற்ற நீரை சுவையுள்ள நீராக மாற்றியது போல, சகல காரியங்களையும் நீரே சுவையுள்ளதாகவும் நிறைவுள்ளதாகவும், ஏனெனில் நீ நிறைவுள்ள தேவன். ஆகவே உனக்கு குறையே இருக்காதுப்பா. ஆகவே நீ நிறைவுள்ள தேவன், எல்லாவற்றையும்
நிறைவாக செய்து அந்த மகளையும் அவருக்கு வரக்கூடிய கணவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் 5ஆம் தலைமுறை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் உள்ள சம்பூர்ண ஆசீர் பெற்ற குடும்பமா அந்த குழந்தைகள் வாழும்படியாக உமது ஆசிரியை தந்தருமாறு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனும் உயிர் உள்ளவருமான நல்ல பிதாவே. ஞாபகம் இருக்கா? நான் வாசிக்கிறேன். அவர் கிளைகள் படரும் அலங்காரம் மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் வாசனை தேவனுடைய வாசனையை போலவும் இருக்கும். ஆக்கிரத்தை காடு எடுத்து சொல்லுங்க எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஆண்டவரை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆண்டவர் முகத்துமே பிரசன்னமாக்கி பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவர். ஆண்டவர் முகத்துமே பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிடுவார். தந்தை மகன் தூய ஆவியானவரே எல்லாருக்கும் பேசலாம்.